ஏங்க எதுக்குங்க இது போடுறதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு அழுக்குறீங்க? கையில காதெல்லாம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு என்ன இது நகை கடைக்கு இது பண்ற மாதிரி என்ன? நியூலி மேரிட் கப்பிள்ல அதனால நம்ம வந்து இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் அவங்க எங்க வீட்ல இல்ல செஞ்சிருக்காங்கன்னா அதை போட்டுக்கிட்டு வெளியே கூச்சமா இருக்கு எனக்கு. வரதட்சணை பத்தியே பேசக்கூடாது. நான் கேட்கல நீங்களா போடுறேன்னு மாப்பிள்ளைக்கு போடுறேன்னு போட்டுட்டு என்ன வந்து வருத்தப்படுவாங்க. சும்மா அப்படி கையை நீட்டி இப்படி இப்படி ஆட்டு இப்படி ஆட்டுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னு காமிக்கிறீங்க எல்லாருக்கும். கூப்பிடுங்க அப்படி வாங்க போங்க இப்படி போங்கன்னு சொல்லவா? சரி நான் இவ்வளவு போட்டுட்டு இருக்கேன். நேத்தா நீ இவ்வளவு பெருசா போட்டிருந்தே பொட்டப்பட்டையா எங்க அதெல்லாம் செட்டுங்க வாடகைக்கு எடுத்தது. செட்டா வாடகைக்கு எடுத்ததா? கவரிங் கவரிங்கா? தங்கம் நினைச்சீங்களா? இல்ல அப்ப தங்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நகை வேணுமா? ஏங்க இவ்வளவு பேர் நான் கேக்குறேன். போன் பண்ணி போமா வரதட்சணை கொடுங்க. அம்மா தாயே போ அந்த பக்கம் போ. எம்மா என்னங்க நக்கடு 2 நிமிஷத்துல ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களே வார்த்தையவே. கேட்கல நகையில கேட்கறேன்றாங்க. ஜி ஒரு 10 நாளா ஆபீஸ் பக்கத்து ஆளே காணா. ஆளு ஒரு மாதிரி புசிட்டிக்கா வந்திருக்கீங்க. ஆமா ஒரு க்ளோ இருக்கு. சரி 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 சரி. என்ன என்ன கண்டுபிடிங்க பாப்பா. கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? புது வாட்ச், புது நகை, செயின். புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? ஆமா கல்யாணம் ஆயிருச்சுல எனக்கு. சும்மா கூப்பிட்டாங்க தாத்தா எல்லாருக்கும் கூப்பிட்டாரு. போன டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அது லஞ்ச்? எப்போ வெளியில 120 ரூபாய் பிரியாணி தான் சாப்பிடுவேன். என்ன லஞ்ச்லாம்? இல்ல இப்போ ஹெல்தி இது எல்லாம் லஞ்ச் கரெக்டா சாப்பிடணும் வச்சிருக்கனால மாதிரி. அது சரியா? இது என்னையாது ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ற தண்ணியை ஒரு ஆளுக்கு வச்சு ஹைட்ரேட்டடா இருக்கணும். ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்குமா. எந்த டைம்ல எவ்வளவு குடிக்கணும்னு அளவெல்லாம் இருக்காது. கரெக்டா எழுதி வச்சிருக்காங்க. அலாரம் வச்சிருக்காங்க. தண்ணி ஒரு பாட்டில் பத்தாதா? இன்னொரு சின்ன பாட்டில் வர வச்சிருக்காங்க. ஜூஸ் இது 14 மணிக்கு ஜூஸ் குடிக்கணும்ல அது. அப்ப ஈவினிங் என்ன பண்ணுவ? நட்ஸ் பின்னாடி வச்சிருக்கேன் நான். நட்ஸ் பின்னாடி வச்சு சுத்தியா? ஆமா நட்ஸ் வச்சிருக்கேன் நான். சரி ரைட். தாங்க முடியல. நியூலி மேரிட்ல கொஞ்சம் லைக் அப்படி தான் இருக்கும். கண்டிக்க வேணாம் அப்படியே போயிடும். சரி ஜி என்ஜாய் பண்ணு. ஓகே ஓகே சூப்பர் ஜி. ஓகே வாங்க ஜி. இவனுக்கு அந்த முன்னாடி செய்யாத போல் இருக்கு. எல்லாம் அப்படி வராங்க கை வீசுறாங்க. நான் பேக்கோட வரல பொறாம பிடிச்ச போல இப்படி கொண்டு போடுறாங்க போருங்க. ச்சே இவங்க எடுத்து நம்ம காப்பாத்தணும்ப்பா. பொறாம எங்களுக்கு போக போக தெரியும். டே போயிட்டு வர்றேன்ப்பா. ஆமா ஹரீரோ ஹரீரோ எதுக்கு எனக்கு புரியல. சரி சரி விடுங்க. அப்பா பொண்ணுன்னா அப்புறம் பிரியும் போது ஒரு வார்த்தை இருக்கத்தான் செய்யும். கைக்குள்ளே இருந்த புள்ள. சரி கல்யாணம் ஆகி வயசாயிடுச்சு அப்புறம் போய் கல்யாணம் கொடுத்தாவும். ஓகே சரி சரி பாத்துக்கங்க. எல்லாம் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. டார்ச்சர் பண்ணிடாதீங்க. சரி சரி முகத்தை பார்த்தா லைட்டா பய மாதிரி தண்ணியை போட்டு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. வரங்க வண்டி வேண்டாம். வண்டி வெயிட் பண்ணுது. என்ன இப்ப போட்டுட்டு என்ன அழுதுகிட்டே என்ன என்னப்பா தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு மறுவீடு தான் அனுப்பிடுறீங்க. இங்க பாருங்க. வெயிட் ஹலோ. ஆமா மாமா இங்க பாருங்க மாமா. ஆமா ஏய் என்னங்க இது? பாத்துக்கங்க. நான் வரல. நான் கல்யாணமே பண்ணிக்கல. நான் இந்த வீட்டுல இருக்கேன். அப்பா என்னடா கூட்டிட்டு போலாம். பொண்ணு அனுப்புங்கயா. ஏய் இங்க சொல்றேன். இங்க வா சொல்றேன். மாமா இங்க வாங்க சொல்றேன். நான் என்ன கேக்குறேன். நானு தெரியாதவன் கட்டி கொடுத்தா பரவாயில்ல. ஏங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். சரி அப்பா விட்டு பிரிஞ்சுதே இல்லைனாலும் பரவாயில்ல. ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு காலேஜ் ஹாஸ்டல் வேலை பார்க்கறது ஹாஸ்டல் எல்லாம் ஹாஸ்டல்ல தெரியாது. புரியல எனக்கு ஒண்ணு. ஏன் பக்கத்து தெரு தான் என் வீடு. அப்பா ஆமா அப்பா பேசுப்பா. தூங்க நைட்டு பூரா சக்கன பாஸ் அவுட் ஆயிட்ட மாதிரி என்னங்க. போங்க ஆமா மச்சான் கூட்டிட்டு போங்க. உள்ள போங்க. கூட்டிட்டு போங்க சொல்றேன். நம்ம ஒரு நாள் என்ன தேவையில்லாத பேச்சு. நீ வீட்டுக்கு போ. என்னம்மா இன்னைக்கு நாளைக்கு தான் போணுமா ஊருக்கு? என்ன சாப்பாடு நீங்க வரல. மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க வராம. என்ன மாதிரி பண்ணாங்க. முள்ளங்கில முட்டையை போட்டு ஒரு இது பண்ணிருக்கா பாருங்க. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. முள்ளங்கி என்ன செஞ்ச சாம்பார் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூடு பண்ணி எடுத்து போட்டால முட்டையை போட்டாடி பாருங்க. சாப்பிடுங்க ஜி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
எவ்வளவு நாள் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? ஒரு வாரம் ஆச்சு. என்ன லைஃப்டா. ஏய் கிடைக்கிறதெல்லாம் தின்னு புதுசா சாப்பாடு பார்த்தா அப்படித்தான்டா இருக்கும். இதே முள்ளங்கிக்கு 3 மாசத்துலயுமே சண்டை போடல. என் பேர் கோவிந்தடா. பயப்பட வேணாண்டி. டேய் இந்த பாட்டெல்லாம் எவன்டா ஆபீஸ்ல உட்கார்ந்து கேக்குறது? அத மாத்தி தொலைங்க ஜி. இல்ல அது நான் ரிங்டோன்ங்க அது. ரிங்டோனா? ரீல்ஸ் இல்லையா? ரீல்ஸ்ல கிடையாது. ஐபோன்ல வைக்கிற ரிங்டோனா அது? அப்ப வச்ச நல்லா ஜாலியா இருக்கா. சரி அது இருக்கட்டும். ஏதோ ஸ்பாம் கால் வருது பாருங்க. ஏதோ யுனிவர்சல் கம்பெனி முடிய ரொம்ப நாள் ஆச்சு. யுனிவர்சல் இல்ல, மை யூனிவர்ஸ். யுனிவர்ஸ்னா என் பிரபஞ்சம். புரியலங்க சத்தியமா. ஏங்க என் பொண்டாட்டி நம்பர் தான். என் உலகம் வச்சா சின்னதா இருக்கேன்னு பிரபஞ்சம்னு பெருசாக்கிட்டேன் நானு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. இதே வச்சுக்கிட்டு சுத்துங்க. ஆபீஸ் ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. இது நான் இந்த வாழ்க்கை எனக்கு எங்க வச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, சபரி பிக் பாஸ்ல பார்த்தேன். அதான் பண்ணா அந்த மாதிரி பண்ணி பாருங்க. என் பொண்டாட்டி என்னன்னு சொல்லிருக்கா தெரியுமா? என்னன்னு? லட்டு. பயப்பட வேணாண்டி, ஓ புருஷனான் தாண்டி. ரொம்ப பண்றானே. இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சிட்டியா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு என்ன, எல்லாம் நான் ட்ரெஸ் பேக் பண்ணது அப்படியே தானே இருக்கு. அந்த பேக் அப்படியே தூக்கிடுவோம். அப்படியே எடுத்து கிளம்பிடலாம். சரி ஓகே. ஷிஃப்ட்காரு பார்த்தேன் வரல. ஷிஃப்ட்கார் வரலையா? வரல. அப்புறம் எப்படி போறது? இன்னோவாவே பேசிட்டேன் நானு. இனோவாலே இருக்குனா சரி இன்னோவா குறா நல்லா போடான்னா. ஜாலியா இன்னோவாவா? அப்பனா கூட 4 பேர் போலாமே. ஆமாப்பா 7 பேர் போலாம். அப்ப நானு அம்மா தம்பி எல்லாரும் வர்றோம். எங்க வரீங்க? ஹனிமூனுக்கு. ஹனிமூன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹனிமூன் மாமா அது நிலவு மகளது. என்ன மாப்ள அது தெரியாம அந்த அவளை பெத்திருக்கேன், தம்பியை பெத்திருக்கேன். தெரிஞ்சிட்டுமா வராங்கங்க. நான் சேர்ந்து போவா. நாங்க ஒரு ஜோடியா போறானு. சேர்ந்து போவோம் மாப்ள. இல்லப்பா அது நாங்களே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. சங்கடப்படுவாருப்பா அவரு. அது என்ன சங்கடம்? வரீங்களா? நாங்க தனியா இருக்க, நீங்க தனியா போயிட்டு வாங்க. கடவுளே என்ன சொல்லி அட 4 பேர் சும்மா உட்கார்ந்து போலாம்ல வண்டியில. வெட்டி எத்தனை போகுது வண்டி? டீசல் உங்களுக்கு மட்டும் என்ன, எங்களுக்கு தனியாவா போறோம்? எத்தனை நாளைக்கு எடுத்து வைக்க? 4 நாளைக்கு எடுத்து வச்சிரேன். எடுத்து இது என்ன ஃபேமிலி ட்ரிப்பா போகுது? ஹனிமூன் ட்ரிப் இல்ல போகுது. நான் அங்க கூப்பிட்டேன். அவரா வந்து கேக்குறாருங்க. அட போடா என்ன மாப்ள. காலை சாப்பாட்டுக்கு என்ன கட்ட? இட்லி ஏட்ட சொல்லிடவா? இட்லியா? மதியத்துக்கு புளியோதரை கட்டிடுவோம். இட்லி எல்லாம் செஞ்சு புளியோதரை கட்டி கொண்டு அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிராதா? சரி நீ கட்டிட்டு போ. கட்ட சொல்றேன். கட்டிட்டு போ. இந்தா சொல்றேன். அடியே என்னடா இது? ஐயோ கத்தாதீங்க, சத்தம் கம்மியா பேசுங்க. என்னடி இது புளியோதரை கட்டிட்டு இருக்காங்கப்பா? ஐயோ எங்க தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்காருங்க. மாமா அவரை கூப்பிடுங்க. மாமா இங்க வர சொன்னா கேளுங்க. ஹலோ சொல்லுமா. என்ன எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. நான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டேன், நட்ஸ் சாப்பிட்டேன், ஃப்ரெஞ்சு கொடுத்த ஃப்ரூட் சாப்பிட்டேன், லஞ்ச் சூப்பரா இருந்தது சாப்பிட்டேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு இருக்கு. தண்ணி குடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஓரமா நின்னு பேசுங்க. ஏதோ தண்ணி குடிச்சிடுறேன். சாரி 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 சாரிமா சாரிமா சாரி. நான் டைம் ஆச்சு, சீக்கிரமா வாங்க. சரி நான் சீக்கிரம் வரேன். அம்மா ஓவரா பண்ணிக்கிறீங்க அவன். மாப்ள மாமா என்ன வர போற வீட்டுக்கு விருந்துக்கு வர மாட்டேங்கிறேன். ஏன் மாமா? இல்லம்மா வர்ற அங்க போற அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன். போன நேத்து அப்ப அக்கா கூப்பிட்டுச்சு, பெரிய மாமா கூப்பிட்டாரு, அவங்க வீட்டுக்கு போனேன் வந்தேன். சரி போனேன் ரைட்டு. மாமா சின்ன மாமா பக்கத்துல இருக்கானே. சின்ன மாமா வீட்டு தான் கிராஸ் பண்ணி போறோம். வான்னு விருந்துக்கு வாங்கிட்டா வரமாட்டேன். நீ எங்க கூப்பிட்டீங்க? வா வா வரியாமா? இன்னைக்கு வந்துரு. நான் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வேணாம், நான் இன்னொரு நாள் வர்றேன். வரேன்னு சொல்லி புள்ள வரங்க. அவ தெரியாம சொல்ல. ஏண்டி நாளைக்கு நான் போய் எதுக்கு கண்ணை கட்டுறீங்க? எதுக்கு கண்ணை கட்டுறானா? ஏண்டா வர்றவனுக்கு விருப்பம் இல்ல. அதான் பணம் காசோட தான் சேருவீங்க. மாமா விக்ரமன் பட டயலாக் எல்லாம் பேசாத. இல்ல பணம் காசு தான் பணத்தோட சேரும். நான் வரலன்னு சொல்லவே இல்லையே. நான் வா போமா வரல மாமா. நண்டு எடுத்து கொடுத்து வந்திருக்கேன் நானு. நண்டு எடுத்து கொடுத்துருக்கேன் நானு வீட்ல. நீ பழி வாங்குற கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியுது. இல்ல மாப்ள நண்டு தேவையில்லாத வேலை. சும்மா இருங்க. அவ்வளவு பாசமா அவர் எவ்வளவு எடுத்து கூப்பிடுற. சித்தப்பா நீங்க இவ்வளவு செலவு நண்டு கடம்பா மீன், ஐயோ வவ்வால் மீன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. வவ்வால் மீன் இந்த பறக்கும்ல வவ்வால் பறக்குமா? பறக்குற மீன். வவ்வால்னு ஒரு மீனே கிடையாது, வாவல். இருந்தாலும் உண்மையிலே வவ்வால் வேலை புடிச்சிட்டு போய் சமைச்சாலும் சமைச்சிருப்பான். வனத்துறையில இருந்து தூக்கி உள்ள வைக்க போறாங்க. சும்மா இருங்க. சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பா அப்ப பார்த்தாலுமே. சரி வாங்க போ. அத்தை சமையல சாப்பிட்டுருக்கேன் நீ வரைக்கும். எனக்கு அவ்வளவு பாசமா கூப்பிடுற. தெரியாம பேசாத. நண்டுல இருந்து நான் சாப்பிட்டுருக்கேன். ஐயோ போமா. அத்தை சிக்கன் மட்டன் சமைச்சாலே அதுல மீன் வாடை அடிக்கும். இல்ல நண்டு கிண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ பழி வாங்குறதுக்கு தான் என்னை கூப்பிடுற. ஆமா என்ன மட்டும் நேக்க தள்ளி விட்டு போயிட்டீங்க. எவனே வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்காதியா? நான் வரலையா? நல்லா இருக்காது. வேணாம் கம்பெனிக்கு சாப்பிட. ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரசம் கிடையாது, அதுதான் மீன் குழம்பு. அந்த லட்சணத்துல தான் இருக்கு அவங்க வீட்டுல சமையல். நான் தான் தடுத்து நிறுத்துறேன். நீ லூஸ் மாதிரி உள்ள
ஆமா நீ மாட்டிக்கிட்டு எங்களே மாட்டிடுறது நல்லது இல்ல வா காலைல நாள் விழுறேன் சாப்பிட வா. பக்கெட் கிலோ பிரியாணி கூட வாங்கி போடியா நீ வீட்டுல நல்லா சமைச்சு போட்டான்னு எல்லாருக்கும் போய் சொல்லிடுறேன். ஏன் வெளியே போய் சொல்றதுக்கா கடையில வாங்கி போட்டான் அப்படின்னு சொல்றதா சின்ன மாமன் பெரிய மாமன் மாதிரி ஐயா, செய்யல அப்படின்றது. உங்க வீட்டுல சாப்பிடுறது தண்டனைங்க ஐயா வேணாங்க என்னை வா விட்டுருங்க. நான் மட்டும் அனுபவிக்கிறேன்ல வா. சித்தப்பா வா நீ தான் சாப்பிடணும் ஆசைப்படல வா. ஆமா. மட்டன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அவன் கிட்ட செய்வாங்க வா. மட்டன் ஐஸ்கிரீம் போகல கிரியேட்டிவிட்டியான வீடு எங்க வீடு. என்ன செய்வா? ஏய் என்ன வாங்கி எடுக்கறான்? வாங்க சார் வாங்க. என்ன பைக்ல வராம என்ன நடந்து வரீங்க? என்னாச்சு? கேப்ல வெளியில நிறுத்தி இருக்கேன் போய் வெளில எடுத்துட்டு போறேன். நாங்க பஞ்சர் சேஃப்டி நிப்பாட்டணும்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். வண்டி புதுசா இருக்கு. ஆமா ஆமா. வாவ் ஏங்க செம்மையா இருக்கே வண்டி. தண்டர்பர்டா 100 பேர் நிறுத்தி அவ்வளவு நாளைக்கு சூப்பர் மீட்டியா இருக்காது. சூப்பர் மீட்டியார். சூப்பர் மீட்டியா இருக்குது. போறீங்க. ஆமா. ஏங்க வண்டி பின்னாடி ஒய்ஃப் அப்படின்னு போட்டு gift படம் மாதிரி போட்டுருக்கு. அது என்னது? மை வைஃப் gift. ஒய்ஃப்ஸ் கிஃப்ட்னா உங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல என் வைஃப் எனக்கு gift வாங்கி கொடுத்தது. அதாங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இல்ல அதான் கல்யாணத்துக்கு gift கொடுத்தது. அது வைஃப் gift. டவுரி. டவுரி கிடையாது. அதான் டவுரி வாங்கிருக்க. gift. வீட்ல பொண்ணு வீட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க. அத டீசென்ட்டா அப்படி போடாது. ஸ்டிக்கரையாவது பிச்சு உடியா. இத போய் ஒட்டிக்க தெரியுமா? அவங்க வீட்ல போட்டு கொடுத்திருக்காங்க. அவங்களே ஒட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா ப்ரோ. அதான் எங்கள மாதிரி ஆளுகளுக்கு தெரியணும்ன்றக்கா பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லா இத போட்டுட்டு ஊர் பூரா சுத்துங்க. சுத்தி ரவுண்ட் போயிட்டேன் நானு. ஆமா. முன்னாடி வரேன் பூரா உங்களை புகழ்ந்து பேசிட்டு போவாங்க. ஆமா. அப்படியே நல்லா இருக்கா? பெருசா எழுதி விட்டுங்க. இன்னும் பெருசா விட்டவா? இடம் இல்லையே. வாயா.